இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் நான் காலையிலேயே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுருக்கேன். எத்தனை பேர் பார்த்திருந்தாங்களோ அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும். இல்லன்னும் போது அது அது எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் வந்து எந்த விஷயத்தையாவது ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவார். பிரபஞ்ச சக்தியை பொறுத்தவரைக்கும். நீங்க ப்ரெடிக்ஷன் பாருங்க. காலையில நான் மார்னிங் 7:00 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதே ப்ரெடிக்ஷன் அதே லெவல்ஸ் தான் வச்சிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்ல நான் சொல்லியிருந்தேன் இது டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டல் செல் டவுன் வந்திருக்கு. ரெண்டாவது கண்டல் இதை பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் ஆன போது தான் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரையும் செல்லிங் ஸ்டார்ட் ஆகாது நான் பர்ஃபெக்ட் லெவல் சொல்லியிருந்தேன். ஓகே. அதே மாதிரி ரியாக்ட் அந்த இடத்துல கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக். பாருங்க. அந்த பிரீமியம் நான் எடுத்த பிரீமியம் எங்க எடுத்தேன் 67 ரூபீஸ் இல்லையா ஆர்டர் தான். ஓகே 68 ரூபீஸ்ல நானே எடுத்திருக்கேன். 81 ரூபீஸ்ல நானே செல் பண்ணியிருக்கேன். ஓகே 68 to 81 எவ்வளவு சார் ஆச்சு? ஓகே ஒரு 12 பாயிண்ட்ஸா ஒரு 12 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிருக்கோம். நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 2,75,000 மார்ஜின் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கான பிரைஸ் பிஎன்எல் ரிப்போர்ட் டோட்டலா பார்க்கும்போது 55,522 ரூபீஸ் நம்ம ப்ராஃபிட்ஸ் இருக்கும். சிம்பிள் லாஜிக். சின்ன சின்னதா லாபம் இருக்கு. ஆனா ப்ராஃபிட்ஸ் வரும்போது நம்மளுக்கு அல்டிமேட்டா தெரியும். என்ன சொல்லுவாங்க? பலசர நம்பி புருஷனை கைவிட்டதா. நம்ம புருஷன் சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்க புருஷனோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும். ஓகே. ஆனா அதை விட்டுட்டு அரசு ஒரு ஸ்ட்ராட்டஜி தரலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். பெரிய பெரிய இடத்துல தராங்க அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு கத்துக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம மறந்துடுவோம். இந்த எக்ஸாம்பிள் தான் நான் காலையில அந்த கண்டென்ட் நான் போட்டுருந்தேன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. அப்போ பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு பெரிய ஆட்கள் பெரிய விமானம் கிரியேட் பண்ணிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றதுக்கு போனீங்கன்னா கிளியர் டெய்லி ப்ரெடிக்ஷன் போவேன். டெய்லி விஷயங்கள் போவேன். 2-3 டேஸ் எனக்கு வீடியோஸ் வரும். நான் வந்து பர்சனல் வீடியோஸ் வெளியே போயிருந்தேன். அதெல்லாம் நான் வீடியோ அப்டேட் பண்ண முடியல. எனக்கு டைம் இல்லை. ஓகே சாரி ஆல் தி பெஸ்ட். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் எந்த விஷயங்களும் கண்டினியூவா பண்ணும்போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டினியூவா பண்ணுங்க. அல்டிமேட்டா பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிபிள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு சார் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை என்பது எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்கும். லாஸும் கத்துக் கொடுக்கும், ப்ராஃபிட்ஸ் கத்துக் கொடுக்கும். லாஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம், சின்ன சின்ன லாஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம், பெரிய ப்ராஃபிட்ஸ் நம்ம எப்படி லாக் பண்றோம், இதுதான் விஷயம். ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ராசா வைக்கிறோம். நம்ம ட்ரேடிங்ல ஜெயிச்சுட்டே இருக்கும். டெய்லி கிரீன் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி வார்த்தை நீங்களும் வரலாம். உங்களோட டைமண்ட் குரூப்ல இருக்க ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அப்டேட் பண்றேன். ஒரு 2 டேஸ் சண்டே நான் வீடியோ போட முடியல. கண்டிப்பா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். டார்கெட் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். அதுல நம்ம சில விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. டைமண்ட் குரூப் மெம்பர் ஸ்ட்ராட்டஜி அது நம்ம யூடியூப்லயே இருக்கு. யூடியூப்லயே போட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. வேற எங்கேயுமே நீங்க தேட வேண்டாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இது உங்கள் ட்ரேடிங் லான்ச். பை. Hi guys, good morning. Good morning. நிஃப்டி 50 ஒரு கேப் அப் வர மாதிரி உருவாயிருக்கு. இன்னைக்கு மார்னிங்கோட ப்ரெடிக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே ட்ரெண்ட் லைனை கரெக்டா ரியாக்ட் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் அங்கிருந்து ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் பண்ணிருக்கு. வெயிட் பண்ணுவோம். இந்த 3 மினிட்ஸ் கேண்டல் முடியட்டும். ஆப்ஷன் செயின் 62 ரூபீஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன், அதே மாதிரி 46 இருக்கக்கூடிய 43 இருக்கக்கூடிய ஆப்ஷன், 25,050 உடைய கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 25,100 உடைய புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே இருக்கு. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு சென்ட்ரல் மோட்ல இருக்கு. ஆனா செல்ல போகுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஓகே ஏன்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேஷன். மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கு. சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் வந்து புஷ் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. 64 ரூபீஸ் உடைய ப்ரீமியம் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி 4,200 ட்ராப் பண்ணிருக்கேன். அதே மாதிரி புட் சைடையும் நான் 4,400 ட்ராப் பண்ணேன். ஓகே இந்த கேண்டல் க்ளோசிங் ஆகட்டும். என்னோட வியூ இப்போ கால் சைடுக்கான வியூ, புட் சைடுக்கான வியூ இல்ல, கால் சைடுக்கான வியூ. வெயிட் பண்ணுவோம். புட்டுக்கான வியூ ஏறினாலே பிரச்சனை இல்லை. ரெடியா இருக்கேன். நான் கால் சைடுக்கான ஆப்ஷனை நான் மார்க்கெட் ஆர்டர் தான் பை பண்ணுறேன். நம்ம மார்க்கெட் ஆர்டர் பை பண்ணா 4,000 மார்க்கெட் ஆர்டர் பை ஃபார் 4,000 அட்லீஸ்ட் இந்த பாடி ரேஞ்சாவது ரியாக்ட் ஆகும்.
6000 ப்ராஃபிட் போயிருக்கு. 7000 கமான். ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் தேவை. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கால்ஸ் இருக்கான மூமெண்ட் வர சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல பிரேக் அவுட் பண்ண போகும். 9000 ப்ராஃபிட் போயிருக்கு. ஓகே கமான். சின்ன ஒரு ஸ்பைக் 9000 10000. ஓகே கமான். அட்லீஸ்ட் 74,000 டச் ஆகும். 10,000 வரையும் ப்ராஃபிட் காட்டியிருக்கு. ஓகே 5,000 3,000. இது காலுக்கான ஒரு ஸ்பைக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 10,000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டு. 1,600 3,000 வரையும் ப்ராஃபிட் லாஸ் போயிட்டு இருக்கு. கமான். அட்லீஸ்ட் இந்த ஹையை வரையுமா டச் பண்ணணும். பார்க்கலாம். 3,000 அகைன் ப்ராஃபிட்ஸ். 5,000 7,000 10,000 நம்ம உடச்சு 13,000 15,000 15,000. நான் 77 வரையும் ஹோல்டு பண்ணுவேன். 77 வரையும் ஹோல்டு பண்ணுவேன். 15,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. கமான் 23,000 அட்லீஸ்ட் 81 ரேஞ்ச் ஆஃப் டச் பண்ணணும். 23,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 27,000 சூப்பர். 28,000 34,000 34,000 33,000 34,000. அட்லீஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஒரு 40,000 ஆவது இன்கம் வரணும். 33,000 வரைக்கும் ப்ராஃபிட் காட்டியிருக்கு. ஓகே கமான். சின்ன ஒரு ஸ்பைக் தேவை. அப் சைடுல 33,000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டி. 35,000 சூப்பர். 42 46 ஓகே 58,000. exit. Perfect level for me scalping today. 55,552 rupees வந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம கேப்ல யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2,75,000 தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்லி 2,75,000. நான் பர்ஃபெக்டா நான் புட் சைடு போக மாட்டேன்னு அடிச்சு சொன்னேன். பர்ஃபெக்டா நான் புட் சைடு போக மாட்டேன்னு அடிச்சு சொன்னேன். உங்களுக்கு ப்ராஃபிட் பாருங்க. அழகா 4,050 குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். அதுக்கு நம்மளுக்கான வெகுமதி பார்க்கும்பொழுது 55,520. நம்ம பண்ண மாதிரி நான் ட்ரேட் எடுக்க மாதிரி டிசைன் பண்றேன் சார். நான் கால் சைடு தான் போகணும். ட்ரேட் எடுக்க மாதிரி செகண்ட் கண்ணில் நம்ம என்ட்ரி முடிச்சாச்சு. டைம் பார்க்கும்பொழுது 9:18 ட்ரேட் ஓவர். அவ்வளவுதான் அல்டிமேட். ஸ்கேல்பிங் இஸ் தி பெஸ்ட் வே எல்லா விஷயத்திலும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you.